أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري يسر لي بلساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما மனிதர்களே, நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் அனைவரையும் ஒரே ஆன்மாவிலிருந்து உற்பத்தி செய்தான். ஆரம்பத்தில் அந்த ஒரு நபரை படைத்து அவரிருந்து அவர் மனைவியை படைத்தான். பின்பு அவ்விருவரிலிருந்து ஆண் பெண் என பூமியில் பலரை பரப்பினான். ஆகவே அத்தகைய அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டே நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் வேண்டியவற்றை கேட்டுக்கொள்கிறீர்கள். இன்னும் இரத்த கலப்பு உறவினர்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அவன் உங்களை கவனித்தவனாக இருக்கின்றான். ஜும்மா என்பது ரசூலுல்லாஹ் மக்களுக்கு வாரம் சென்றடைய வேண்டிய செய்தி, இஸ்லாமிய செய்தி, இறை செய்தி வாரம் எல்லாருக்கும் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா ரசூலுல்லாஹ் ஜும்மா ஏற்படுத்தினாங்க. வேறு எந்த மார்க்கத்திலையும் எந்த மதத்திலையும் எதுலேயுமே கிடையாது இது மாதிரி ஒரு விஷயம். ஏன்னு சொன்னாக்க இன்னைக்கு ஒரே நாளில் ஜும்மா நடந்துச்சுன்னா உலகம் பூரா என்ன செய்வாங்க, நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு செய்தியை சொல்லணும்னா எல்லாத்தையும் போய் சேர்ந்தோம். ஒரு செய்தியை முஸ்லீம்கள் செய்தி சொல்லணும்னு நினச்சாக்க ஏன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் நீ அனுப்பிச்சோட அவ்வளோ பேருக்கு போய் சேராது. உலக முஸ்லீம்களுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு செய்தியை போய் சேரணும்னு சொல்லி நாம் ஒரு செய்தியை சொல்லணும்னு நினச்சோம்னு சொன்னால் ஜமாத் உலமாவோ ஒரு அமைப்பை சொல்லி சொல்லணும்னு சொன்னால் உலகம் பூரா போய் சேரணும். ஒரு செகண்டில் சேரணும். எல்லாம் ஜும்மாவில் அழைச்சிடுவாங்க, அதுக்கு தான் சேரணும். அப்போ நம்மளோட ஈஸியான மீடியா ஏன்னா அப்போ இந்த செய்தியை நம்ம கேட்குற செய்தி அடுத்தவங்களோட சொல்லணும். ஜும்மாவில் நம்ம கேட்க முடியல. ஏன்னா நீங்கள் ரொம்ப பேர் என்ன ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜும்மா தொழுகை கிடைக்கல, ஜும்மாவுடைய பிரசங்கத்தை நாங்கள் கேட்க முடியல, அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. இன்னைக்கு நிர்பந்தம், வேற ஒன்றும் செய்ய முடியல. நிர்பந்தத்தின் அடிப்படையில் இங்கேயுமே தொழுகையை நம்ம நடத்த முடியும். வீட்டுக்குள்ளே நடத்துறீங்களா, அதுவும் 5 பேர் 10 பேருக்கு போய் நடத்தக்கூடாது. அதிகமான பேர் கலந்து கொண்டா நினைக்கிறாங்க உடனே அரெஸ்ட் பண்ணுறோம். விஜயகாலத்தில் முந்தா நாள் ஒரு சம்பவம் இருந்து போட்டு ஒருத்தன் ஆட்டுக்கறி விட்டு வாட்ஸ்அப்பில் விட்டோன்னா உடனே திருப்பிட்டான். எப்படி நீங்கள் கறி வந்து போட்ட அப்படின்னு கூடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு கட்ட சூழ்நிலை. அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா கேட்கிற செய்தி அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு முடிஞ்சவரைங்க சரி. இப்போ இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் உயிர்கொல்லி நோய். உயிர்கொல்லி நோய் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்திருக்குது, வந்திருக்கு. அது ரசூலுல்லாஹ் எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறது ஹதீஸ். அப்போ அது மாதிரி 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சோதனை எல்லாம் நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா நான் போன வாரோட சொன்னேன், இன்னும் சோதனை ஸ்டார்ட்டே ஆகலை. இங்கே பார்த்தா 1 மாசமா ஒன்றும் செய்ய முடியல, 15 நாளாக ஒன்றும் செய்ய முடியல, 20 நாளாக ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு மக்கள் என்ன செய்றாங்க, ஒரே கஷ்டமாக சொல்கிறாங்க வாயில. இல்லை, இன்னும் சோதனை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா போன வாரம் 4 32 சொன்னோம்ல, 32 ஞாபகம் இல்லை சொன்னோம்ல, அந்த இதில் என்ன சொல்கிறான், பசியை கொண்டு சோதிப்போம், உயிர் பலியை கொண்டு சோதிப்போம், உடைமைகளை கொண்டு சோதிப்போம், வியாபாரத்தை கொண்டு சோதிப்போம், பொருளை கொண்டு சோதிப்பாங்க. அந்த சோதனை நடக்கலாம். ஆனால் மக்கள் பெருசாக நினச்சிக்கிட்டான். ஓகே, ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான காய்ச்சல். ஏன்னா அப்போ என்ன செய்றாங்க, அப்துல்லா பின் மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு காய்ச்சல் செய்வது சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது நான் சென்றேன். அல்லாஹ் தாங்கள் கடும் காய்ச்சலில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டேன். அவள் ஆம், உங்களில் மனிதர்களுக்கு ஒரு பங்கு துன்பம், ஒரு 50% துன்பம்னு சொன்னாங்க. நபிமார்களுக்கு 100% துன்பம். மனிதர்களுக்கு 100% சொன்னால் நபிமார்களுக்கு 200%. அவங்களுக்கு நோயுடைய அந்த வேகம் இருக்குதுல்ல, அது அதிகமாக இருக்கு. துன்பத்துடைய கஷ்டத்துடைய வேகம் வீரியம் அதிகமாக இருக்கு. அந்த கஷ்டத்துடைய வீரியம் இருக்குதுல்ல,
அது நபிமார்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுதானே ரசூலுல்லாஹ் கடும் காய்ச்சலை சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம், உங்கள் இரு மனிதர்களுக்கு காய்ச்சலை நான் ஒருவன் துன்பத்தை அடைகிறேன். 2 மனுஷருடைய காய்ச்சல் இருக்குதுல்ல, அதே மாதிரி எனக்கு 2 பங்கு இருக்குது. நபிமார்களுக்கு எல்லாருக்குமே அப்படிதான். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் இல்லை, எல்லா நபிமார்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். புகாரில 5648 பதிவாயிருக்கு. இந்த துன்பம் காரணமாக தாங்கள் 2 மடங்கு நற்பலனை கிடைக்குமா உங்களுக்கு? அதாவது நீங்க ஒரு மனிதனுடைய துன்பத்தை விட 2 மடங்கு நீங்க இந்த துன்பத்தை அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு இதனால் நற்பயன் கிடைக்குமா, அந்த பலன் கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. யாரு? அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. ஆம், அப்படித்தான். ஒரு முஸ்லீமை கைக்கு ஒரு முள்ளு குத்தினா கூட, ஒரு முஸ்லீம் அவங்க சொல்ற யார் சொன்னாங்க? நம்பிக்கையாளர் முஸ்லீம். ஒரு முஸ்லீமுக்கு முள்ளு குத்தினா கூட அதை விட மேலான துன்பமோ ஏதோ ஒரு சிறு துன்பமோ ஏற்பட்டால் அதுக்கு பகரமாக என்ன செய்யலாம்? அல்லாஹ் நன்மை கொடுத்தோம். நன்மை கொடுத்தோம்னா நம்ம பாவத்திலிருந்து குறைக்கணும். அதுக்கு எப்படி சொல்றாங்க? அதுக்கு மேலான துன்பம் எதுவாயினாலும், முள்ளு குத்தினாலும் அதுக்கு மேலான துன்பம் எதுவாயினாலும் மரத்தில் இலைகள் உதிர்வது போன்று அவருடைய பாவங்களை அல்லாஹ் உதவி செய்யறான். அவருடைய பாவங்கள் என்ன செய்யறான்? உதவி செய்யறான். அப்ப எனக்கு 2 மடங்கு கஷ்டப்படலைன்னு சொல்ல வராங்க. எனக்கு 2 மடங்கு நான் கஷ்டப்படல. எனக்கு ரசூலுல்லா பாவம் செய்யாதவங்க, நபிமார்கள் பாவம் செய்யாதவங்க, ஆனால் அவங்களுக்கு சிறு பாவங்கள் இருக்கும் அப்படிங்கிறது இதில் விளைந்து. ஏன்னா ரசூலுல்லாவுடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாங்களா? அவங்களுடைய பாவத்தை நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாங்க. இருந்தாலும் என்ன செய்றாங்க? ரசூலுல்லா தான் அன்னை ஆயிஷா கேட்குறாங்க, நீங்க நான் ஏன் முன்பின் பாவம்னா மன்னிச்சாச்சே, நீங்க ஏன் சொல்லுவீங்க? இல்லை அல்லாஹ் வணங்கிட்டாங்க, எனக்கு தெரியாது என்ன. அப்ப இந்த காய்ச்சல் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லாத்தையும் வந்திருக்கு. அந்த காலத்துல தான் வந்திருக்கு. அதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க? எல்லாமே அன்னைக்கு யாரும் டாக்டர்கிட்ட போல டாக்டர் கிடையாது, எல்லாம் கைப்பக்குவம் தான். கைப்பக்குவம் தான் யுனானி மருத்துவம். நீங்க கேள்விப்பட்டு, அதான் அரபியல் லெவலில் யுனானி மருத்துவம். அதுக்கு உயிரை தவிர, மரணத்தை தவிர எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் கஞ்சிரகம் தான் பயன்படுத்திக்கிறாங்க. அந்த கஞ்சிரகம் 5687 எங்களுடன் காலித் பின் அப்ஜத் ரலியல்லாஹு அவர்கள் நாங்கள் பயணம் புறப்பட்டு கொண்டு வழியில் சென்றோம். அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். அவர்கள் நோய் நிவாரணியாக இருக்கும் நிலையில், நோயாளியாக இருக்கும் நிலையில் மதீனாவுக்கு சென்றோம். அங்கே என்ன செய்யாங்க? சாத் பின் வக்காஸ் அவங்க என்ன சொல்றாங்க? கரிஞ்சீரகத்தை பயன்படுத்துங்க. எல்லா இருக்கிற அதாவது அதை விளக்க நிறையா எண்ணெயில் போட்டு பயன்படுத்துறது, குழச்சி பயன்படுத்திக்கிறது, குழச்சி பவுடராக்கி தடவிக்கிறது, ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு அந்த கரிஞ்சீரகத்தை பற்றி எண்ணெயில் போட்டதில்லைன்னு சொல்லிட்டு சளிக்கு எண்ணெயில் போட்டு சின்ன சொட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா அறிவிக்கிறாங்க. கரிஞ்சீரகம் எல்லா நோய்க்கும் நிவாரணமாகும் சாவை தவிர என்று கூறிய நான் கேட்டிருக்கேன் தெரிவித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காலித் பின் சாத் அறிவிக்கிறார். அப்ப மருத்துவம் மருத்துவத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆலோசனை தான் போய் கேட்கணுமே தவிர அதுக்காக என்ன செய்யறோம்? அதுலயே போய் நம்பிக்கை வச்சிடும். அதை என்ன செய்யறாங்க? இஸ்லாம் அதை வெறுப்பு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், இந்த காய்ச்சலை பற்றி பார்த்தோம்ல, காய்ச்சலுக்கு என்ன நிவாரணங்கிறத இஸ்லாம் சொல்லுது. 5723 ஹதீஸ்ல பதிவு பண்ணப்பட்டிருக்குது. புகாரில 5723 பதிவு செய்யப்பட்டிருக்குது. காய்ச்சல் நரகத்தின் உள்ள வெப்ப காத்துனால உருவாது, சூடுனால அந்த வெப்ப காத்து நரகத்தில் உள்ள வெப்ப காத்துனால உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. தண்ணீரை கொண்டு அந்த காய்ச்சலை தனிங்க அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கூல் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னு சொன்னாக்க குளிக்க சொல்லுவான். டெய்லி காலையில் என்ன செய்வான்? குளிக்க சொல்லுவான். தண்ணீரை கொண்டு நம்ம என்ன செய்வோம்? தண்ணீர் பக்கமாக போக மாட்டோம். தண்ணீரை கொண்டு தண்ணீர்கள் 5723 பதிவாயிருக்குது. இந்த ஹதீஸ் அறிவிப்பு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இறைவா எங்களை விட்டு நரகத்தின் வேலையை நீக்குவா என்று பிரார்த்தித்தார். காய்ச்சலுக்காக நீங்க பிரார்த்திங்க, அதுக்கு துவா செய்யுங்க அல்லாட்ட. தண்ணீரை நீங்க கொண்டு தனியுங்கள், அதுக்காக என்ன செய்யுங்க? அல்லாட்ட துவா செய்யுங்க. இப்ப நம்ம பாக்குறோம் ஹாஸ்பிட்டல் என்ன செய்றாங்க? நீரட்டோல் வச்சு அதை வச்சு கட்டிட்டு காய்ச்சல்களை தங்கிடுறாங்க. இதான் மருந்து. 1400 வருஷமா இதான் மருந்து. இந்த 50 வருஷமா தான் இந்த இங்கிலீஷ் மெடிசன். ஜுரத்துக்கு இதான் மருந்து.
என்ன அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிகிறார்கள், காய்ச்சல் பிடிக்கப்பட்ட பெண் தம்மிடம் கொண்டு வரப்பட்டால் அவளுக்காக பிரார்த்தனை பண்ணிவிட்டு தண்ணீரை எடுத்து அவளுடைய ஆடையில் உள்பகுதியில் வெளிப்பகுதியில் குளிப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் காய்ச்சலுக்கு தண்ணீரை கொண்டு தணிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டுள்ளார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்க. யாரு? அஸ்மா பின் அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வுடைய இவங்க அந்த அபூபக்கருடைய மனைவி என்ன ஆயிஷா இல்லை அப்படி தங்கச்சி என்ன அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, இது மாதிரி செய்கிறது தான் ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்காங்க. நம்ம ஈரட்டோவில் போட்டு நீங்களாம் செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு அன்னைக்கே சொல்லிட்டாங்க, 1400 சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் என்ன செய்யறாங்க, இதை மாதிரி செய்யறதை காட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு படிப்பே வச்சிருக்கோம், இதுக்கு ஒரு கோர்ஸ் என்ன ஈஸியாக நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுட்டு போயிடலாம். இதுக்கு தனி கோர்ஸு போனதில்லை. ஏன்னா நம்ம வந்து இஸ்லாம் பக்கம் வந்து நம்மளுடைய சிந்தனையை செலுத்தி அதை என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னாக்க எல்லாம் வந்து அந்தந்த சப்ஜெக்ட் வைஸாகவே இப்போ வந்துடுது. புகாரில் முஸ்லீம்லாம் அந்த சப்ஜெக்டை வச்சு போட்டுருக்காங்க. காய்ச்சலுக்கு இது, அதுக்கு இது, இதுக்கு இது, நோய் நிவாரணை போட்டு நிறைய போட்டுருக்கலாம். அதே இருக்குது, அது இருக்குது. அதை எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக போடும். எல்லாத்துக்கும் என்ன செய்யாங்க, அடுத்தது என்னத்தை தான் சாப்பிடு, மருந்து சாப்பிடு, ஆனால் துவா செஞ்சு கடைசியாக வந்து நீ துவா செஞ்சுக்க. தவா தையும் என்ன தவா தையும் சொன்னா மருந்து வந்து நல்லது, ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அது நிவாரணமா. அல்லாஹ்வுடைய நாட்டம் நிவாரணம் ஆகுது. டாக்டர்கிட்ட போனால் நிவாரணம் ஆகுது, நீங்கள் செஞ்சால் நிவாரணம் ஆகுது. நாட்டம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க என்ன அது வந்து இன்ஷா அல்லாஹ் அது வந்து நிவாரணம் ஆகிடும். இப்போ இந்த உயிர்கொல்லி நோயை பற்றி காய்ச்சல் தான் வரும். இந்த நோய்க்கு வந்து காய்ச்சல் தான் வரும், வேற ஒன்றும் இல்லை. இந்த காய்ச்சல் அதிகரிக்க என்ன செய்யுது, நிறையா வந்து கிட்னியை பாதிக்கலாம், வந்து லிவரை பாதிக்கலாம், என்னமோ சொல்கிறான். ஏன்னா அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாக்க, ஓர் ஊரில் கொள்ளை நோய் இருப்பதாக நீங்கள் செவிவிட்டால் அங்கு நீங்கள் செல்லாதீர்கள். நீங்கள் ஓர் ஊரில் இருக்கும்போது அங்கு கொள்ளை நோய் ஏற்பட்டால் அந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியே செல்லாதீர்கள். இன்னைக்கு நடந்துகிற விஷயம் தான். இந்த கொள்ளை நோய் வந்து சைனாவில் ஆரம்பிச்சுன்னு சொல்கிறான். சைனாவில் ஆரம்பிக்கும் போது அந்த ஆரம்பித்த நாள்லேருந்து 4 லட்சம் பேர் நான் இருக்கான்னு சொன்னாக்க அமெரிக்காவுக்கு போயிருக்கான், மற்ற யூரோப் கண்ட்ரிக்கு போயிருக்கான். அமெரிக்காவுக்கு மட்டும் 4 லட்சம் பேர் போயிருக்கான். அங்கே எங்கே கொள்ளை நோய் ஏற்படுத்தி சைனாவில் அங்கே நினைச்சிட்டான் அவனுடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக பயத்தில் வேண்டு ஓடு போய் நினைச்சிட்டான். அமெரிக்காவில் போய் அவன் நினைச்சிட்டான். யார் யார் அமெரிக்கா பாஸ்போர்ட் இருந்துச்சு, விசா இருந்துச்சா, அங்கே உள்ள நேஷனாலிட்டியாக இருந்தானா எல்லாம் நம்ம நினைச்சிட்டான் அமெரிக்கா மேலேயும் யூரோப் கண்ட்ரி மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சுட்டான். இந்த நாடுகள் வந்து உயிரை காப்பாற்றணும், சுகாதாரமான நாடு, ஹெல்த் கண்டிஷனான நாடு, அதனால நினைச்சிட்டான் அமெரிக்கா போனால் நம்ம உயிரை பிடிச்சிக்குவோம். சைனா வந்து இந்தியா மாதிரி அதிகமான மக்கள் தொகை கொண்டது. அவன் என்ன செஞ்சான், ஓடிட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாறி அவன் செஞ்சுருக்கான், ஓடிட்டான். ஓடினவொன்னே அங்கே என்ன ஆயிடுச்சு, அவன் என்ன நம்பிக்கையில் போனானோ, என்ன கற்பனையில் போனானோ அதை அப்படியே மாறி ஆப்போசிட் ஆகிடுச்சு. போனவனும் இறந்து போயிட்டான், அது அல்லாமல் அங்கே இருக்கிறவனையும் கஷ்டப்பட்டு அவனை மாற்றிட்டான். ஓடினவனும் என்ன ஆகிட்டான், இறந்து போயிட்டான். அங்கே இருக்கிறவனுக்கு என்ன ஆகிட்டா, போய் நோயை வந்து அவனுக்கு உண்டு பண்ணி நிறைய செத்துக்கிட்டு இருக்கான். டெய்லி 2000 பேர் செத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பேப்பரில் கொடுத்துருக்கான் 24 hours 24 மணி நேரத்தில் 2500 பேர் செஞ்சாங்க. 1.5 நிமிஷத்துக்கு ஒரு ஆள், 1.5 நிமிஷத்துக்கு ஒரு ஆள் அமெரிக்காவில் நேற்று செத்துட்டாங்கன்னு சொல்லி பேப்பரில் கொடுக்குறான். அமெரிக்கா மக்கள் கலக்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இங்கே ரசூலுல்லாஹ் வந்து அன்றைக்கே சொல்லிட்டாங்க, நோய் வந்துருச்சா நீ இந்த நாட்டை விட்டு ஓடாது. இன்னைக்கு நாடு விட்டு நாடு வந்து ஓடிட்டு இருக்கான். ஆனால் அதை வந்து நீங்கள் அரபு நாட்டில் பற்றி தட்டான், இங்கேயும் போகக்கூடாது அப்படியே தட்டிட்டான்ட்டான். ஒவ்வொரு நாட்டையும் தட்டிட்டாங்க. அப்போ இந்த தடை செய்யப்பட்டது தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீனும் ஓடாத அவனையும் விடாத, நீ உன் நாட்டிலேருந்து ஓடாத, அந்த நாட்டிலேருந்து அவனையும் விடாதீங்க அப்படின்னு. ஏன்னு சொன்னாக்க யாருக்கு நோய் அவனுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இதே நோயை வந்து அவன் மரணிக்கணும் இருக்கான், மனுஷன் அவன். இது விதி.
இவன் விதியை வெல்ல முடியாது. விதியை வெல்ல ஆரம்பிச்சுதான் ஓடணும். இது மக்களுக்கு ஒரு படிப்பினை. அமெரிக்கா எல்லாத்தையும் பாதுகாக்க, அமெரிக்கா சுகாதாரமான நாடு, அமெரிக்கா போனால் நம்ம உயிர் பழிச்சுக்கோ அப்படின்ட்டு நம்பிக்கை வைக்கிறான்ல, அந்த நம்பிக்கையை உடச்சிருந்துச்சு. இது என்ன நோய், எப்படி இருக்கு, என்ன மருந்து, என்னதான் அவனுக்கு புரியாமல் இருக்கணும். அந்த நோய் என்ன ஆகிடுச்சு, அவங்களுடைய நம்பிக்கையை உடச்சிருந்துச்சு. உடச்சிச்சுன்னா நம்ம மக்கள் சித்திட்டு ஏன்னா இதை உசாமா பின் சயீத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என் தந்தை சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்க நான் கேட்டேன். அவன் சொல்றாங்க இந்த விஷயத்தை. அதுக்கப்புறம் இன்னொரு சாபி அறிவிக்கிறாங்க. அது அவன் 5728 ஹதீஸ், அதே மாதிரி 5730 ஒரு அறிக்கை பதிவாயிருக்கு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஷாம் நாட்டை நோக்கி புறப்பட்டார்கள். ஷாத் என்னும் இடத்தில் அவர்கள் அடைந்த போது ஷாம் நாட்டில் கொள்ளை நோய் பரவியிருப்பதாக அவருக்கு செய்தி உலகத்தை என்ன செய்றாங்க, போறாங்க, ஷாம் நாட்டுக்கு போறாங்க. போகும்போது அங்க கொள்ளை நோய் பரவிக்கிறது. யார் சொல்றா? அப்துல்லா பின் ஆமிர் ரலியல்லாஹு சொல்றாங்க. செய்தி எட்டியது. அப்போது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஊரில் கொள்ளை நோய் பரவிப்பதாக நீங்க கேள்விப்பட்டால் சொல்றாங்க. அப்துல்லா பின் அவுஃப் ரலியல்லாஹு ஒரு ஊரில் கொள்ளை நோய் ஏற்பட்டு பரவிப்பதாக நீங்க கேள்விப்பட்டால் அங்கு நீங்கள் போகாதீர்கள். நீங்கள் ஒரு ஊரில் இருக்கும்போது அங்கு கொள்ளை நோய் பரவிட்டால் அதிலிருந்து நீங்க விரண்டோடி ஓடாதீங்க. விரண்டோடி ஓடாதீங்க. விரண்டோடி ஓடுனதுனால தான் பிரச்சனை. விரண்டோடி ஓடுனதுனால விரண்டு ஓடணும்னு இறந்து போயிட்டா அங்க உள்ளவங்க கஷ்டம் நான் என்ன இருக்க வச்சு. இது நாட்டம், அது வேற. அதே சமயத்தில் தடை செய்யப்படும். எல்லாருடைய நாட்டம் இந்த 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒருத்தன் இறக்கணுங்கிறது நாட்டம். இருந்தாலும் தடை செய்யப்பட்டதான் செஞ்சுட்டாங்க. என்ன அதனால்தான் என்ன செய்யாங்க, வீட்டுக்குள்ளே இருங்க அப்படிங்கிறது. இது இஸ்லாம் அனுமதிக்குது. நீங்க ஓடாதீங்க, நீங்க ஓடாதீங்க, நீங்க இருங்க. ஏன்னா ரெண்டாவது அரசாங்கத்துடைய கவர்மெண்டுடைய அரசாங்கத்துடைய நிர்பந்தத்துக்கு நம்ம கட்டுப்பட்டோம். அரசாங்கம் என்ன சொல்ல கட்டுப்பட்டோம். அதனால தவறு கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒதுங்கி இருக்கிறது, இது மாதிரி வீட்டில் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஓடாதீங்க, இங்கேயே விரண்டு ஓடாதீங்க. அது விரண்டோட ஊரை நீங்கள் விட்டு வெளியேறாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக உமர் ரலியல்லாஹு அறிவித்தார்கள். அதுக்கு பெரிய நீண்ட அதிர்ச்சி. அப்போ எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டு அப்படி நடத்தான் செய்யும். நீ எங்கே ஓடினாலும் சரி, உட்கார்ந்து வினைஞ்சா உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் தான் மட்டும் சுகமா இல்லை, அதாவது சொகுசா வாங்கலாம், உயிர் வாங்கலாம் அப்படின்னு தான் நினைச்சான் ஓடணும். 4 லட்சம் பேர் அமெரிக்காவுக்கு ஓடனா, மற்ற நாட்டுக்கு ஒன்றும் நிறையா இருக்கலாம், அது கணக்கில் வரல. மற்ற யூரோப் கண்ட்ரிகளுக்கு என்ன ஓடலாம். அப்ப அந்த என்ன செய்யணும்னு சொன்னாங்க, அப்ப நம்ம இது மாதிரி ஓடக்கூடாது. அதுக்கப்புறம் அடுத்தது சொல்லு 5734 வருது. என்ன சொல்லுது, கொள்ளை நோயின் போது பொறுமை காப்பவர்களுக்கு நன்மை கிடைக்கும். எந்த நோயாக இருந்தாலும் சரி, கொள்ளை நோய் பயங்கரமான நோய். அப்ப கொள்ளை நோய்க்கு நீங்க என்ன செய்யணும், பொறுமை காப்பது நன்மை அப்படிங்க. 5734 சொல்லுது. பயங்கரமான நோய்க்கு என்ன செய்யணும், பொறுமை காக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார் அன்னை ஆயிஷா அவர்கள் கூறியதாவது, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொள்ளை நோய் குறித்து கேட்டேன். அன்னை ஆயிஷா கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கொள்ளை நோயை பற்றி எனக்கு விளக்க முடியுங்க, சொல்லுங்க அப்படின்னு. அப்போது இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் தெரிவித்தார்கள், அது தான் நாடியவர் மீது அல்லாஹ் அனுப்பும் வேதனையாக இருந்தது. யாருக்கு நாடானா அந்த கொள்ளை நோய் அல்லாஹ்வுடைய வேதனையா அனுப்புறான். அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே விதியில் உள்ளபடி நடக்குது. ஆனால் இப்பதான் முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க சொல்லலாம். ஆனால் இப்போது அதை இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் கருணையாக ஆக்கிவிட்டான். கருணையாக ஆக்கிட்டான். கொள்ளை நோய் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு கருணையாகிட்டான். இந்த கொள்ளை நோய்கள்ல நம்மளுக்கு கருணையாக ஆக்கிவிட்டான்னு சொல்றாங்க. இந்த கொள்ளை நோய் என்ன சொல்றாங்க, இறைவன் தன் அடியார் ஒருவருக்கு கொள்ளை நோய் பரவும்போது தமக்கு அல்லாஹ் எழுதிய விதியைப்படி அல்லாமல் எந்த நோயும் நம்மை தீண்டாது என உறுதி பூண்டால் அவனுக்கு நன்மை. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா கொள்ளை நோய் என்ன அன்னை ஆயிஷா கேட்குறாங்க, கொள்ளை நோய் வந்திருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது இறை நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும், முஸ்லீம்களுக்கு மட்டும் அதை கருணையாகிட்டாங்க, ரஹமத்தாகிட்டாங்க. அந்த நோயை ரஹமத்தாகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்ப்பாங்க. அல்லாஹ் விதிப்படி அல்லாமல் எந்த நோயும் நம்மை தீண்டாது.
என உறுதி பூண்டவராக நம் ஊரிலேயே பொறுமையுடன் நிலை குலையாமல், அதாவது பொறுமையோட நிலை குலைஞ்சிடாதீங்க, குலையாமல் இருப்பாராயின் அவருக்கு உயிர் தியாகிக்கு கிடைக்கும் ஒன்று நன்மை கிடைக்கும். அது மாதிரி என்னன்னு சொன்னாங்க, உயிர் தியாகியா இருக்காங்கல்ல அதை போல நன்மை நன்மையில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க என்ன முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டும் சொன்னாக்க, பொறுமையை பற்றி சொல்லுது இந்த ஹதீஸ். முந்தான வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை காட்டினாங்க. ஒரு டாக்டர் பேசுறாரு, ஓமன்ல இருந்து பேசுறாரு, ஒரு கிறிஸ்டின் டாக்டர். பேசும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னாக்க, இந்த நோயை பற்றி, இந்த கொள்ளை நோயை பற்றி இந்த ஹதீஸ் கிட்டத்தட்ட ஒன்ன மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு சொன்னாக்க, நிறைய பேசுறாரு. பேசும்போது இந்த ஹதீஸ் ஒப்புக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னாக்க, மனிதனுக்கு இயற்கையாகவே விஞ்ஞானபூர்வமா பயந்தான்னு சொன்னாக்க, அந்த நோயை பற்றி சாதாரண பயன், இந்த நோயை பற்றி பயந்தான்னு சொன்னாக்க, பயப்படும் போது அவனுடைய உயிரணுக்கள் குறைஞ்சிடும். சோப்பணுக்கள் சொல்றாங்க, அதாவது எதிர்ப்பு சக்தி உள்ள நோய் இருக்கு, உயிரணுக்கள் இருக்குதுல்ல, நோய் எதிர்ப்பு சக்தி. பயப்படும் போது அந்த உயிரணுக்கள் சக்தி தான் குறையும். அதான் அவர் சொல்றாரு, முக்கியமா சொல்றாரு. இந்த ஹதீஸை அவர் படிச்சுட்டு தான் சொல்ல, விஞ்ஞானிகள் இன்னைக்கு உள்ள மருத்துவத்துறையில எங்களுக்கு இது சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மருத்துவ எங்களுக்கு சொல்லப்பட்டது இது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அங்க பயந்தாலே நம்மளுக்கு இந்த நோய் செத்து போயிடுமே. இந்த நோய் மட்டும் இல்ல, எந்த நோய் வந்தாலும் நம்ம பயந்தா அவருடைய கருத்துப்படி எந்த நோய் வந்தாலும் பயந்தால் நமக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது, அந்த உயிரினங்கள் சக்தி இருக்கு. நீங்க பயப்பட தான் எனக்கு காசுங்க, நான் அதை வார்த்தை பண்ண சொல்றேன். நீங்க மக்கள் எந்த அளவுக்கு நீங்க பயப்படுறீங்களா, பயப்பட டாக்டர் எங்களுக்கு வருமானம் அப்படிங்கிற ரொம்ப அழகா பேசுறேன். நீங்க பயப்படாதீங்க, ஏன் பயப்படுறீங்க? நிறைய விஷயங்களை பற்றி பேசாரு. அந்த கருத்து இந்த அவர் சொன்ன ஒரு கருத்து இந்த ஹதீஸோட ஒத்துக்கு. ஏன்னா நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க, அதான் இங்க எல்லாம் சொல்ல பொறுமையா இருங்க. அவங்க பயப்படாதீங்க என்னதான் பொறுமையா இருங்க. பொறுமைக்கு நிறைய பலன்கள் இருக்கு, நிறைய இடத்துக்கு சொல்லலாம். பொறுமையா இருங்க. எதற்கு என்ன பரிசப்படணும், என்ன நான் நிர்ணயிச்சுக்கிறோன்னா, என்ன நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி, உலகத்தை உண்டு பண்றதுக்கு முன்னாடி லவ்வுல் மஹ்பூல்ல உங்களை பற்றிய எழுதிக்கிட்டாங்க. அந்த விதிப்படி தான் நான் எழுதி வச்சுட்டேன், அந்த விதிப்படி நடக்கணும். அப்போ என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. தவிர எல்லா விஷயமும் நல்ல விஷயமாகவும் நன்மையாகவும் அறமான விஷயமாகவும் செய்யணுமே தவிர அது செஞ்சுட்டே நமக்கு எது ஆனாலும் அல்லாவுடைய நாட்டம், அவ்வளவுதான். அப்ப பொறுமை ரொம்ப முக்கியமாகுது. எதுவுமே கஷ்டப்படாதீங்கன்னு சொல்ல வருவாங்க. இன்னைக்குள்ள மருத்துவ விஞ்ஞானத்துறை இதான் அறிவிச்சு, பொறுமையை நீங்க எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறீங்களோ, ஏன்னா அது இல்லாம நீங்க எந்த அளவுக்கு பதஷ்டப்படுறீங்களோ, பதஷ்டப்படப்பட உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள அந்த உயிரினங்கள் இருக்கிறதுல இது குறையுது. நீங்க எந்த அளவுக்கு பதஷ்டப்படுறீங்களோ, பொறுமை இல்லாம இருக்கீங்களா, அவ்வளவுக்கு எங்களுக்கு வருமானம் இல்லை, அவ்வளவுக்கு எங்களுக்கு வருவாய் அப்படிங்கிற உண்மை அப்படியே சொல்றாரு. ஏன்னா இஸ்லாம் சொல்லப்பட்டதுன்னா விஞ்ஞானத்தை அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருப்பான், சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் என்ன செய்வான், ஆய்வு பண்ணி சொல்லுவான். நம்ம ஆய்வு பண்ண வேண்டியதில்லை, நேரடியாக போய் என்ன செய்யறது, எந்த இது வேணுமோ நம்மளுக்கு, மருத்துவமா மருத்துவ பார்க்கணும்னா நமக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம அதை கடைபிடிச்சா போகும். அப்ப இதை என்ன சொல்றாங்க சொன்னாக்க, நீங்க பொறுமையா இருங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுது, நோய்க்குள்ள மருத்துவத்தையும் சொல்லுது. ஏன்னா இன்னொரு விஷயம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல கேட்டேன், போனேன் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு சொன்னாக்க, பிரசவத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. பிரசவத்தை பண்ண முடியல, அந்த டாக்டர் வேணாங்கடா முடியும் அப்படிங்கிறா இப்படிங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, சொல்றாங்க அந்த டாக்டர் மாட்டேங்கிறாங்க. இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் விட்டு தான் பண்ணணும், அப்படியே பேக்கு போங்க 50 வருஷத்துக்கு. இன்னைக்கு இது கொரோனா அல்லாஹ் அப்படியே அதிகரிச்சு சொன்னா எல்லா வீட்டை தான் பிரச்சனை. என்ன இந்த டாக்டர் பார்க்க மாட்டாங்கிறாங்க. இது அதிகரிச்சு சொன்னாக்க நம்ம என்ன செய்வோம், 50 இயர்ஸ் என்ன செய்வோம், 50 இயர்ஸ் பேக் போயிடும், 50 வருஷம் பின்னாடி போய் வீட்டில் தான் பிரசவத்தை பார்க்கணும்.
என்ன அப்ப பிரசவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது 19வது அத்தியாயத்தில் 23 சொல்றான். பிரசவத்தை பற்றி சொல்றான். யாருடைய பிரசவத்தை பற்றி சொல்றான்னு சொன்னாக்க அன்னை மரியமுடைய பிரசவத்தை பற்றி சொல்றான். ஈசா நபி பிறந்தாங்கல்ல சொல்றாங்களா, அதை புரிஞ்சுக்கணும். அப்பால் அவரை தொலைவுள்ள ஒரு இடத்துக்கு சென்றடைந்தார்கள். பின்பு அவருக்கு ஏற்பட்ட பிரசவ வேதனையில் அவரை பேரித்த மரத்தின் அடியின்பால் கொண்டு வந்து, இதற்கு முன்பே நான் இருந்து, அதாவது என்ன சொல்றாங்க, ஜிப்ரீல் வந்து அறிவிக்கிறாங்க, நீங்க இந்த பேரிச்ச மரத்து பக்கத்தில் போங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, ஜிப்ரீல் வந்து அறிவிக்கிறார், அவருக்கு கீழிருந்த மரியமே நீங்க கவலைப்படாதீர்கள், உங்களுடைய இறைவன் நிச்சயமா உமக்கு கீழேயே ஒரு சின்ன ஆற்றை உண்டாக்கி இருக்கிறான் என்று அழைத்து கூறினார். உங்களுக்கு ஆறு ஒன்று இருக்குது, அந்த ஆற்றுக்கிட்ட நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. யார்கிட்ட? மரியம் சொல்றாங்க. மரியம் வந்து பிரசவத்தை குடிச்சிட்டு இருக்காங்க. குடிக்கும்போது நீங்க இந்த இதுக்கு வந்துருங்க, அந்த ஆற்றுக்கிட்ட வந்துருங்க அப்படின்னு. அது ஓடைன்னு கொடுக்குறாங்க, ஆறு கொடுக்குறாங்க, கணவாயினுக்கு அந்த கால்வாயின்னு கொடுக்குறாங்க, நிறைய கொடுக்குறாங்க. ஓகே, மொத்தத்தில் தண்ணி ஓட இடம் அந்த இதுக்கிட்ட வந்துருங்க, அந்த சின்ன ஆற்றை இருக்குது அங்கே வந்துருங்க அப்படிங்கிறாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அந்த ஆற்றுக்கிட்ட ஒரு பேச்சு மரம் இருக்கு, ஒரு பேச்சு மரம் இருக்குது. அந்த மரத்தின் அடிப்பகுதியை பிடித்து என்ன செய்யுங்க, இழுங்க, அந்த மரத்துடைய அடிப்பகுதியை பிடிச்சி இழுங்க. பிரசவ சொல்றாங்க, இழுங்க அப்படின்னு சொல்றாங்க. இழுக்கும் போது அது செங்காயாக பழுத்தும் பழுக்காத பழங்கள் கொடுத்தோம், பேச்சுங்கள் கொடுத்தோம். அதுல நீங்க ஒன்று அந்த ஆற்றின் நீரை குடிங்க. என்ன பண்ணிக்கிறீங்க, ஆற்றின் நீரை குடிங்க. அப்ப வந்து அந்த தண்ணி சத்து ரொம்ப முக்கியமா இருக்கு. நீ டாக்டர் சொல்றான், என்ன சொல்றான், தண்ணி சத்து வந்து இத்தனை பாயிண்ட் இருக்கு, 8 இருக்கு, 10 இருக்கு, பாயிண்ட் சொல்றான். அப்ப தண்ணி சத்து வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியங்கிறது இங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை நம்ம எடுத்து பார்த்து சொன்னாக்க அந்த இதுங்கள் தெரியும், நம்ம தண்ணியை குடிக்கலாம், தண்ணி சத்து ஏற்றிக்கலாம், ஆற்றுல போய் தண்ணியை குடிக்கணும்னு சொல்றோம். நீர் சத்து வந்து பிரசவ அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு நீர் சத்து அன்னைக்கு இது அவசியம், நீர் சத்து அவசியம். நீர் சத்து அவசியங்கிறத இன்னைக்கு டாக்டர் சொல்றாங்க, எல்லா பிரசவத்துக்கு உள்ளவங்களுக்கும் சொல்றாங்க, தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க. அப்ப நாம இது வேணும் என்ன விளைவிக்கிறோம், நீர் சத்து அந்த அவசியம் விளைவிக்கிறோம். இஸ்லாம் வந்து எதுக்கும் பணம்னா செலவழிக்க சொல்லலாம். நான் இதுக்கு சொல்லிக்க முடியும், வணக்க வழிபாட்டுல எதுக்கும் செலவிடும். இப்போ மற்ற மரத்துலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த பொருள்கள்லாம் இருக்கும், புதிய பொருள்லாம் இருக்கும், அவங்க வாங்கிட்டு போவாங்க. நம்மளுக்கு அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு அங்கே ஏதாவது அவங்க தான் ஸ்வீட் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வரணும். கல்யாணத்துக்கு போய் அவங்க தான் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிட்டு வரணும். நீ இல்லை இவங்க கேட்டு எடுத்துட்டு போனது. ஆனால் மற்ற மரத்துலாம் இருக்கு, நீ இங்கேருந்து கொண்டு போய் அதை செலவு பண்ணிடணும். கோயிலுக்கு கொண்டு போகணும்னு சொன்னாங்க, இவ்வளோ புதிய பொருள் நிறைய கொண்டு போகிறாங்க, கொண்டு போய் அவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க, அது வேற. அதே நமக்கு சொல்லப்பட்டதுன்னா நம்ம போய் அங்கே இருந்து சரியா சொல்லன்னு அவங்க நல்லா பண்ணி நான் இடத்துல பேன்சிமெல்லாம் வச்சுருப்பாங்க, போய் நம்ம அங்கே சாப்பிடுவோம். சில இடத்துல பிஸ்கெட்லாம் வச்சுருப்பாங்க, வாங்கி கொண்டாந்து வச்சுருப்பாங்க சரியா. இஸ்லாம் எதுக்குமே நோய் உட்பட வணக்கம் உட்பட எதுக்குமே பணம்லாம் செலவாகுதுன்னு சொல்லலாம். அப்போ அங்கே நீர் சத்து வந்து அவசியங்கிறது அதான் சொல்லிடுறாங்க. அப்போ நீர் சத்து வந்து என்ன கற்பிணி பெண்களுக்கு நம்ம குறையாம பார்க்கணும். அடுத்து சொல்லலாம், மரத்தின் பகுதியை பிடித்து வந்து அருகில் இருந்து குளுக்கவும், பழுத்தும் பழுத்த பழங்களும் செங்காய் போட்டோம் உதிரும். ஆகவே அவற்றை உண்டு ஆற்றினுடைய பதவி கண் குளிர்ச்சியாக இருக்கிறாங்க. ஏன் பேச்சம்பழம்? பேச்சம்பழம் வந்து என்ன இருக்கு, அயன் சத்து இருக்கு. இல்லை, அதாவது பேச்சம்பழத்துல வந்து ஏகப்பட்ட சத்து இருக்கு, உடல் நிவாரணத்துக்கு ஏகப்பட்ட சத்து இருக்குது. இங்கே வந்து அயன் சத்து அங்கே வேணுங்களாம். இப்போ சொல்றது அயன் ஊசி போடுறாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு, அயன் ஊசி போடுறாங்க, அதாவது இரும்பு சத்து ஏத்தன அப்படிங்க. இந்த பேரிச்சம்பழத்தை நீங்க வந்து அந்த டயத்தை சாப்பிட்டாவே உங்களுக்கு போதும், இந்த மருந்து உட்கொள்ள வேண்டியது. எல்லா இதுக்கும் விட்டாமின்ஸ் அது இருக்குது, குறிப்பா அயன் சத்து இருக்கு. அன்றைய மதியத்துக்கு தான் அட்வைஸ் பண்ணுவாங்களா, இப்போ இந்த மாதிரி குறுக்கு பழம் விடுவோம், சாப்பிட தண்ணியை குடி, உங்களுக்கு நீர் சத்து அயன் சத்து எல்லா சத்தும் அதில் ஏறிக்கும். ஆகவே அவற்றை உண்டு ஆற்றினை பறி கண் குளிர்ச்சியாக இருக்கிறார். பின்னர் மனிதர்கள் எவரையும் நீ பார்க்க வேண்டாம், அப்படி பார்க்க நேரிட்டால் நான் வந்து நோன்பு வச்சிருக்கேன்.
அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பவுல் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கிடைக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? சும்மா சொன்னா இஸ்லாமில் சொல்லியிருக்கு. யூதர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனையை ஏற்பட்டுன்னு சொன்னாக்க உடனே நேராக குர்ஆனை தான் பார்க்கணும். குர்ஆனில் சொல்லியிருந்தா அதை கரெக்டாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அகய கிதாப் உள்ளவங்க ஏற்கனவே அவங்களுக்கு வந்து தௌராத் வேதம் இருக்கு. தௌராத் வேதத்தை நம்புறவங்க. அவன் மாற்றி எழுதிட்டது அது வேற, மாற்றிக்கிட்டது அது வேற. ஆனா குர்ஆன் என்ன செய்யறான்? நம்புனா வெளிப்படையா சொல்ல மாட்டான். இப்ப நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டு என்ன செய்வோம்? வெளிப்படையா சொல்ல மாட்டான். அது அப்படியாச்சு இப்படியாச்சு சொல்லுவாங்களோ, அதாச்சு இதாச்சு அவங்களாச்சு அப்படின்னு. அந்த மாதிரி யூதர்கள் வந்து ரசூல்லாவுடைய காலத்திலேயே வந்து ரசூல்லா வந்து சில கேள்வியை கேட்கிறான். இந்த கேள்வியை நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு சொன்னாக்க நீங்க நபின்னு நாங்க ஒத்துக்கிறாங்களா? சொன்னப்படி என்ன செய்ய நீங்க நபித்தான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்க வழி வரமாட்டாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுடைய மனசு அல்லாஹ் வச்சு யூதருடைய மனசு. அப்ப எல்லா விஷயத்துக்கும் கொள்ளை நோயிலிருந்து நல்ல நோயிலிருந்து எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் நினைச்சிருக்கான். இங்க வச்சிருக்கோம். நீங்க எடுத்து படிச்சு பார்த்து அந்தந்த பணியை போனீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அடுத்ததா வந்து 2வது 4வது 523 பார்ப்போம்.